டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபோட்டோஷாப் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரணும்னா நீங்கள் அந்த பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஃபோட்டோஷாப் எடிட்ஸ் அண்டு ஃபோட்டோஷாப்பில் எஃபெக்ட்ஸ் எப்படி கொடுக்கலாம், 3D எஃபெக்ட், 3D ஃபோட்டோ அண்டு மேனிப்புலேஷன் பற்றின வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஷேட் கலரில் ஒரு மல்டி கலரில் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி நான் ஃபோட்டோஷாப்பில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்களே ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் இமேஜை ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் ஷேட்டை மட்டும் நான் இப்போ பென் டூல் வச்சு நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் ஜூம் பண்ணுறதுக்கு முன்னாடி இமேஜை கொஞ்சம் நல்லா கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இமேஜை கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இமேஜை ஒரு கிளியராக ஒரு கட் பண்ண முடியும். ஓகே, கொஞ்சம் பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு ஷேட்டோட எட்ஜஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே நமக்கு கட் ஆகும். இல்லைன்னா நமக்கு ஒயிட்டு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நமக்கு பார்க்க கலர் அப்ளை பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நல்லா அழகாக கட் பண்ணுங்கள், பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதாவது நீங்கள் கற்றுக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் வீடியோ அதிகமாக ஃபோட்டோஷாப் வீடியோ இது போல் யூடியூப்பில் அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். மேக்ஸிமம் எல்லோரும் இந்த கலர் பேலன்ஸில் தான் கலர் கொடுத்து ஷேட் கலரை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த எஃபெக்ட்டு கொஞ்சம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம சேனலில் இது போல் வீடியோஸ் வரணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஹேர் கிட்டலாம் இருக்குது, கொஞ்சம் அதை ரிமூவ் பண்ணுங்கள், அதெல்லாம் நோ ப்ராப்ளம். அதை கொஞ்சம் நம்ம மாஸ்க் போட்டு நம்ம அதை கலரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நோ ப்ராப்ளம். நம்ம யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸ் வியூஸும் போக மாட்டேங்க, வியூஸ் போனாலும் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றாங்க. ஸோ நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் வீடியோவை எப்பயுமே நான் அடித்து ஸ்பீடாக பாஸ்லாம் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு நான் லைவாகவே நான் வீடியோ எப்பவுமே செய்வேன். ஓகே, கட் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் என்ட்ரு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, கீழே லேயர் பாக்ஸில் லேயர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதில் நீங்கள் வந்து சாலிட் கலர் கொடுங்க. சாலிட் கலரில் வந்து நீங்கள் ரொம்ப பவர் அதிகமாக ரொம்ப திக்காக கலர் இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் கொடுக்காதீங்க. கொஞ்சம் சாஃப்ட் லைட்டாக கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்குது பாருங்கள், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. அது ஃபோட்டோ ரொம்ப நமக்கு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் கடைசியாக. ஸோ அதனால் கொஞ்சம் சாஃப்ட் லைட்டே கொடுங்க. ஓகே, இப்போ ரெட் கலரே சூஸ் பண்ணிப்போம். ஓகே, சாஃப்ட் லைட்டே கொடுத்துப்போம். ஓகே, சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து கர்வ்ஸ், அதே ஆப்ஷனில் நம்ம கர்வ்ஸ் கொடுப்போம். கர்வ்ஸ் கொடுத்து ஓகே, இது நம்ம ஒரு குரூப், நம்ம நார்மல் ஆப்ஷன் இருக்குல்ல, நார்மலில் இருக்குது. இந்த கலர் ஃபில் ஆப்ஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நார்மலில் இருக்குது. பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க. அதில் நீங்கள் வந்து மல்டிப்ளே கொடுங்க. ஃபோட்டோ நீங்கள் சேஞ்ச் ஆகிடுறது உங்களுக்கு தெரியும். ஓகே, இதை நம்ம ஒரு குரூப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள், குரூப் ஃப்ரம் லேயர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, கொடுங்க. குரூப் 1. ஓகே, கொடுத்தாச்சு. இது நம்ம இப்போதைக்கு இது நம்மளோட ஒரு குரூப் மாதிரி. சரி, ஓகே, இது நம்மளை குரூப் பண்ணி வச்சுட்டா அது எப்போ நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து கூட இப்போ செய்யலாம்.
இதுக்குள்ளே நம்ம இப்போ நான் இப்போ ரெடி பண்ணுறது நம்ம இது உள்ளே இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ நம்ம இது ஷர்ட் கலரை கொஞ்சம் டிம் ஆகிக்கும். ஓகே, ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸு, என்னை சுற்றி நாய்ஸு சவுண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் டிஸ்டர்ப் ஆவீங்க. ஸோ அதனால தான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம ஓகே பண்ணியாயிடுச்சு. கலரு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் அதுக்கு தான் கொஞ்சம் பென் டூல் வச்சு கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணியிருந்தா ஸோ நம்ம கொஞ்சம் இன்னும் டீப்பாகவே நல்லாவே கிடைக்கும். ஸோ ஓகே, இங்கெல்லாம் ரெட் கலர் இருக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்டா, ஒரு லேயரில் போயிட்டு நம்ம லேயர் மாஸ்க் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இங்கே ப்ரெஷ்ஷோட செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பேக்ரவுண்டும் ஃபோர்க்ரவுண்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கட்டும். ஓகே, ப்ரெஷ்ஷு வந்து சாஃப்ட் அண்ட் ப்ரெஷ். ஓகே, சூஸ் பண்ணியாச்சு. ஒப்பாசிட்டி 30. ஓகே, கொஞ்சம் நம்ம ஒப்பாசிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் பார்க்க. இது போல் நம்ம ஒயிட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் பேக்ரவுண்டு கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் மாஸ்க் போட்டு அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இது ஒரு குரூப் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து என்னென்னா மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். கலரை செலக்ட் பண்ணுங்கள். கலர் உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ப்ளூ, பிளாக். ஓகே, நீங்கள் தேவையான கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் அண்டு ஸோ மெனி எவ்வளோ நீங்கள் கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ கொஞ்சம் ஷேடு கொஞ்சம் பக்காவாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.